என் உயிரினும் மேலான குழந்தையே, இருள் சூழ்ந்த தனிமையில் விதியின் பிடியில் சிக்கி இனி வழியே இல்லை என்று கலங்கித் தவிக்கும் என் அன்பு மகனே, அன்பு மகளே. அண்டசராசரங்களையும் படைத்து காத்து ரட்சிக்கும் கைலைநாதன் எம்பெருமான் ஈசன், நான் உன்னோடு நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறேன். கலங்காதே என் செல்வமே. இந்த மாய உலகத்தின் நாடகங்களைக் கண்டு நீ சோர்வடைந்தது போதும். உன்னை சுற்றி கட்டப்பட்டிருந்த கர்ம வினைகளின் சங்கிலிகளை உடைத்தெறிய உனக்கான ஒளியை தாங்கி பரமேஸ்வரனான நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த மாபெரும் பிரபஞ்சத்தில் எத்தனையோ கோடி மானிடர்கள் தினமும் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், மாயைகளில் சிக்கி உழன்றுமடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவரின் செவிகளுக்கும் என் திருவாக்கு இத்தனை நேரடியாக சென்றடைவதில்லை. இன்று இந்த மங்களகரமான வேளையில் கைலைநாதனின் இந்த நேரடிச் செய்தி உன்னை வந்தடைந்திருக்கிறது என்றால் இது ஏதோ காற்றில் மிதந்து வந்த தற்செயலான நிகழ்வு என்று உன் சிற்றறிவைக் கொண்டு எடை போட்டு விடாதே. முக்கண்ணனாகிய நானே உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். மனித மனம் எப்போதுமே அவசர கதியில் ஓடிக்கொண்டிருக்கும். எதையும் முழுமையாக உணராமல் பாதியிலேயே கடந்து செல்லத் துடிக்கும். ஆனால் இந்த கணத்தில் உன் மனதை நிலைநிறுத்து. ஈசனின் வாக்கை ஒரு தவம் போல முழுமையாக உள்வாங்கு. சிவனே துணை என்று நீ முழுமையாக என்னை சரணடைந்த அந்த நொடியே உனக்கான கவசமாக நான் மாறிவிட்டேன் என்பதை உன் ஆழமான நம்பிக்கையில் பதியவை. உனது தலையெழுத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றி எழுதப் போகும் மாபெரும் சிவ ரகசியத்தை இந்த திருவாக்கு தன்னுள் மிக ஆழமாக தாங்கி வந்திருக்கிறது. இந்த ஈரேழு உலகங்களிலும் ஈசனின் அருளின்றி ஓர் அணுவும் அசையாது என்பதை முதலில் நீ உன் நெஞ்சின் ஆழத்தில் மிக உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். அத்தனை கோடி மானிடர்களில் உனக்கு மட்டும் ஈசனின் அருள் எப்படி கிடைத்தது என்ற சந்தேகம் உன் மனித மனதில் இப்போது எழலாம். பல வேளைகளில் தொடர்ந்து உன்னை தாக்கிய தோல்விகளால் உனது அதிர்ஷ்டத்தின் மீதே உனக்கு கடுமையான அவநம்பிக்கை எழுந்திருக்கலாம். என்னை கல்லாக பார்த்து கடவுள் இருக்கிறாரா என்ற சந்தேகம் கூட ஒரு கணம் உனக்குள் எட்டி பார்த்திருக்கலாம். ஆனால் என் அன்பு பிள்ளையே, நீ நெடுநாளாக என்னிடம் உருகிச் செய்த அத்தனை பிரார்த்தனைகளும், இத்தனை காலமாக நீ பற்களை கடித்துக்கொண்டு சகித்துக்கொண்ட சொல்லொணா துயரங்களும் ஒருபோதும் வீண் போகவில்லை. உனது அடிமனதில் எவ்வித களங்கமும் இன்றி எந்த எதிர்பார்ப்பும் இன்றி துளிர்விட்ட அந்த தூய்மையான பக்திதான் கைலைநாதனான என்னை உன் வாசலுக்கு நேரடியாக கொண்டு சேர்த்திருக்கிறது. எத்தனையோ பேர் என்னை ஆடம்பரங்களுக்காகவும் சுயநலத்திற்காகவும் தேடுகிறார்கள். ஆனால் நீயோ வலிகளின் உச்சத்தில் இருந்தபோதும், எல்லாம் கைமீறி போனதாக நீ நினைத்த போதும் என்னை தாயாகவும் தந்தையாகவுமே பாவித்தாய். உனது அந்த மாசற்ற அன்பு என்னை கட்டி போட்டுவிட்டது. நீ இதுநாள் வரை சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் எனக்கு கணக்கு தெரியும். உன்னை சுற்றியுள்ளவர்கள், நீ உயிருக்கு உயிராக நேசித்தவர்கள், உன்னை நம்பியவர்கள் அனைவருமே உன்னை கைவிட்டபோது நீ பட்ட வேதனை எனக்கு தெரியும். பிறரிடம் நீ அனுபவித்துச் சொல்ல முடியாத அவமானங்கள், உன்மீது சுமத்தப்பட்ட வீண்வழிகள், மற்றவர்கள் முன்னால் நீ தலைகுனிந்து நின்ற தருணங்கள் அனைத்தையும் நான் கைலாயத்திலிருந்து கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். வறுமையின் பிடியில் சிக்கி இரவுகளில் உறக்கமின்றி நீ தவித்த தவிப்புகள், தனிமையில் நீ வடித்த கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இந்த பூமியில் விழவில்லை. அவை நேராக கைலாயத்தில் வீற்றிருக்கும் என் திருவடிகளை வந்து சேர்ந்திருக்கின்றன. அந்த வலிகளுக்கெல்லாம் ஈடான மாபெரும் வரத்தை உனக்கு அளிப்பதற்கான சரியான நேரம் இப்போது கனிந்துவிட்டது. உன்னை நெருப்பிலிட்டு புடம்போட்ட தங்கமாக மாற்றுவதற்காகவே நான் உனக்கு கொடுத்த கடினமான கர்ம பயிற்சிகள் அவை என்பதை இனி வரும் காலங்களில் நீயே உணர்ந்து கொள்வாய். உனது கடந்தகால தீவினைகள் அனைத்தும், இருள் சூழ்ந்த உனது பழைய அத்தியாயங்கள் அனைத்தும் இத்தோடு நிரந்தரமாக முடிவுக்கு வருகின்றன. உனக்கான விடிவெள்ளி தோன்றிவிட்டது. உனது கர்ம வினைகளை அறுத்து உனது விதியை மங்களகரமாக தங்க எழுத்துக்களால் மாற்றி எழுதப் போகும் அற்புத சிவமுகூர்த்தங்கள் உன்னை நெருங்கி வந்துவிட்டன. விரைவில் வரவிருக்கின்ற அந்த புனிதமான நன்னாட்கள் வெறும் காலச்சக்கரத்தில் சுழன்று மறையும் சாதாரண நாட்கள் அல்ல. அவை பல யுகங்களாக உனக்காகவே காத்திருந்து உன் தரித்திரம், கவலை, ஏமாற்றம், உன்னை தூங்கவிடாமல் கழுத்தை நெரிக்கும் தீராத கடன் சுமை ஆகிய அனைத்தையும் பஸ்பமாக்கி உன்னை இந்த வையகத்தில் மிக உயர்ந்த நிலையில் அரியணையில் வைத்து அழகு பார்க்கப் போகும் திருநாட்கள். உன்னை துச்சமாக மதித்தவர்கள், உன்னை ஏளனம் செய்தவர்கள், உனக்கு எதுவுமே தகுதியில்லை என்று ஒதுக்கி வைத்தவர்கள் அனைவரும் வியந்து பார்க்கும் அளவிற்கு, உன் காலடியில் வந்து நிற்கும் அளவிற்கு உனது உயர்வு அபரிமிதமாக அமையப் போகிறது. நான் உனக்கு கொடுக்கப் போகும் இந்த சிவராஜ யோகம் என்பது ஏதோ கொஞ்சம் பொருளை மட்டும் உன் கரங்களில் திணித்துவிட்டு செல்வதல்ல. அது உனது தேக ஆரோக்கியத்தை பன்மடங்கு மேம்படுத்தும். உனது இல்லத்தில் குறையாத சாந்தியை கொண்டு வரும். வற்றாத ஜீவநதியைப் போல உனது இல்லத்தில் செல்வச் செழிப்பு எவ்வித தடையுமின்றி பொங்கி வழியும். உனது சமூக புகழை விண்ணளவுக்கு உயர்த்தி நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும் ஒரு பொற்காலத்தை அது உருவாக்கும். தங்கம் போல உன் வாழ்க்கை ஜொலிக்கும். உன் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிணக்குகள், சண்டைகள், மனக்கசப்புகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக நீங்கி அங்கு ஓர் ஆழ்ந்த சாந்தியும் தெய்வீகமான அன்பும் நிரந்தரமாக குடிகொள்ளும். உனது வம்சத்தின் தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய மாபெரும் திருப்புமுனை இது. இந்த அளப்பரிய பாக்கியத்தை உன்னிடம் சேர்ப்பதற்காக என் தூதுவளாக, பராசக்தியின் அம்சமாக ஒரு தெய்வீக ஆற்றலை உன்னை நோக்கி நான் நேரில் அனுப்பி வைக்கப் போகிறேன். ஆம், ஈசனின் நேரடி திருவிளையாடல் இது. அந்த சக்தி வெறும் கண்களுக்கு புலப்படும் சாதாரண மானிட ரூபத்தில் மட்டுமே வரவேண்டும் என்பதில்லை.
நீ எதிர்பாராத ஒரு வடிவத்தில் நான் அருளும் மாபெரும் சிவராஜ யோகத்தை சுமந்து வரும் என் அடையாளமாக அது உன்னை வந்தடையும். அம்பாளின் சொரூபமாகவே உன்னை தேடி வரும் அந்த சக்தியின் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகும் பாக்கியம் என்பது நீ இதுவரை உன் கனவில் கூட நினைத்து பார்த்திராத அளவிற்கு மிக பிரம்மாண்டமானதாக அமையப்போகிறது. அந்த சக்தி எந்த ரூபத்தில் எத்தகைய தோற்றத்தில் உன்னை தேடி வரும் என்ற வினா இப்போது உன் நெஞ்சில் மிக ஆழமாக எழுந்திருக்கும். மானிடப் பிறவியான உனது சாதாரண அறிவைக் கொண்டு ஈசனின் இந்த திருவிளையாடலை எக்காலத்திலும் கணித்துவிட இயலாது. உனக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான ஒருவரின் மூலமாக அந்த நல்வாய்ப்பு உன்னை வந்தடையலாம். அல்லது இதுவரை நீ கண்டிராத முன்பின் பழக்கமில்லாத முற்றிலும் புதிய முகமாகவும் அந்த சக்தி உன்னை தேடி வரலாம். ஒருவேளை உன்னிடம் பசிதீர்க்க யாசகம் கேட்கும் ஓர் ஏழையாக கந்தல் ஆடைகளுடன் வரலாம். நெடுநாள் கழித்து உன்னை சந்திக்கும் ஒரு பழைய உறவாக வரலாம். அல்லது வீதியில் எதேச்சியாக கடந்து செல்லும் யாரோ ஒரு முன்பின் தெரியாத மானிடராக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஜீவன் உன்னிடம் நெருங்கி வரும் வேளையில் அதனை நீ சாதாரணமாக எண்ணி அலட்சியப்படுத்திவிடக் கூடாது என்பதுதான் ஈசனாகிய நான் உனக்கு இடும் மிக கடுமையான கட்டளை. அவர்களை நீ அலட்சியப்படுத்தினால் அது கைலாய நாதனான என்னையே அலட்சியப்படுத்துவதற்கு சமம். அந்த ரூபத்தில் வரும் சக்தி உரைக்கும் ஒரு சொல், செய்யும் ஒரு சிறு செயல் அல்லது உனக்கு அளிக்கும் ஒரு சிறு பொருள் உன் வாழ்வின் திசையை ஒட்டுமொத்தமாக மாற்றியமைக்கும் அளப்பரிய வல்லமை கொண்டது. அந்த மானிட உருவுக்குள் குடிகொண்டிருக்கும் அம்பாளின் ஆற்றலை, நான் விதைத்திருக்கும் அந்த பாக்கியத்தின் விதையை நீ உனது உள்ளுணர்வால் மட்டுமே அடையாளம் காண வேண்டும். உன்னை தேடி வரும் அந்த புனிதமான நன்னாட்களில் உன்னை நெருங்கும் எந்த ஒரு ஜீவனிடமும் நீ மிகவும் கவனமாகவும் பரிவுடனும் பெரும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். நீ காட்டும் அந்த சிறு பரிவுதான் நான் உனக்காக திறந்து வைக்கும் மாபெரும் சிவராஜ யோகத்தின் நுழைவாயிலுக்கான திறவுகோலாக மாறப்போகிறது. இந்த திருவாக்கை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நொடியிலிருந்தே உனது அகக்கண்களை அகலத் திறந்து வை. முழுமையான விழிப்புணர்வுடன் இரு. உன்னை சுற்றி நிகழும் ஒவ்வொரு சிறு அசைவையும் கூர்ந்து கவனி. உன்னை தேடி வரும் அந்த சக்தி உன்னிடம் ஒரு சிறு உதவியை கேட்கலாம், அல்லது உனக்கு ஒரு நல்வழியை கூறலாம். பசிதீர்க்க உணவு கேட்கலாம், அல்லது ஒரு சிறு புன்னகையை மட்டும் வீசிவிட்டு செல்லலாம். எது நடந்தாலும் அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு உன்னால் இயன்றதை எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் செய். அதனை நீ அலட்சியம் செய்தால் பல ஜென்மங்களாக நீ தேடி அலைந்த ஒரு மாபெரும் சிவப்பேற்றை உனது சொந்த கைகளாலேயே அழித்துவிட்டதாக பொருளாகும். என் திருவிளையாடல்கள் தொடங்கிவிட்டன. காரிருள் விலகி ஒளி பிறக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் மனமெனும் பாத்திரத்தை மாசின்றி தூய்மையாக வைத்துக்கொள். ஈசனின் அளப்பரிய கருணை மழையை ஏந்திச் செல்ல உன்னை நீயே பக்குவப்படுத்திக்கொள். இந்த மாபெரும் பாக்கியம் எனக்கு சாத்தியமாகுமா? உலகத்தில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுகிறார்களே, எனக்கு மட்டும் எப்படி கிடைக்கும் என்று உனது மனித மனம் இப்போது சஞ்சலப்படலாம். பல சந்தேகங்களை எழுப்பலாம். ஆனால் என் அன்பு பிள்ளையே, கர்மவினையின் நுட்பத்தையும் தகுதியான பாத்திரத்தையும் தேடிச் செல்லும் உமாமகேஸ்வரனான எனது செயல்களை உனது சிற்றறிவால் ஒருபோதும் அளவிட முடியாது என்பதை நீ முழுமையாக உணர வேண்டும். பெருமழையானது தரணி எங்கும் பெய்தாலும் எந்த பாத்திரம் திறந்திருக்கிறதோ, எந்த பாத்திரம் மாசின்றி தூய்மையாக இருக்கிறதோ அதில் மட்டுமே அந்த அமிர்த மழைநீர் முழுமையாக நிரம்பும். தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட பாத்திரத்தில் ஒரு துளி நீர் கூட தங்காதல்லவா? அதுபோலவே இந்த பூலோகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்தாலும் யாருடைய மனம் பரமேஸ்வரனான என்னால் அனுப்பப்படும் இந்த திருவாக்கை முழுமையாக நம்பி ஏற்கிறதோ, யாருடைய ஆன்மா என்னை நோக்கி முழுமையாக திறந்திருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே இந்த சிவராஜ யோகம் முழுமையாக சென்றடையும். நீ இப்போது இந்த வார்த்தைகளை முழுமையான கவனத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால், உன் மனமெனும் பாத்திரம் என்னால் அருளப்படும் அந்த மாபெரும் செல்வத்தை, அந்த அளப்பரிய பாக்கியத்தை ஏந்திச் செல்ல முழுமையாக தயாராகிவிட்டது என்று பொருள். உனக்காக வரவிருக்கும் அந்த குறிப்பிட்ட மங்களகரமான திருநாட்கள் உனது வாழ்வின் இருண்ட பக்கங்களை நிரந்தரமாக அழித்தொழித்துவிட்டு ஜோதிமயமாக வெளிச்சத்தின் வாசலை திறந்து வைக்கும் அதிமுக்கியமான திருநாட்கள். உனது வலிகளும் நீ பட்ட வேதனைகளும் உறவுகளால் நீ அடைந்த துரோகங்களும் சர்வஜனான எனக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும். காரிருளில் நீ தனிமையில் சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என்னையே வந்து அடைந்திருக்கின்றன. அந்த கண்ணீர் துளிகளுக்கான விடையை, உனக்கான கர்ம விடுதலையைத்தான் நான் உன்னிடம் அனுப்பி வைக்கிறேன். அந்த சக்தி உன்னை நெருங்கும் வேளையில் உன்னை சுற்றி ஓர் இனம் புரியாத தெய்வீக அமைதி நிலவும். உனது சிந்தையில் அதுவரை நிலவிய குழப்பங்கள் யாவும் விலகி ஒரு பெரும் ஞானத் தெளிவு பிறக்கும். உன்னிடம் பேசப்படும் வார்த்தைகள் சாதாரணமாக காணப்பட்டாலும் அந்த வார்த்தைகளுக்குள் ஒளிந்திருக்கும் ஓங்கார அதிர்வுகள் உனது ஆன்மாவை தொடும். அந்த ரகசியமே உனக்கான மாபெரும் திறவுகோல். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான். முழுமையான விழிப்புணர்வுடன் இரு. அகலும் அஞ்ஞான இருளும் சிவஜோதியின் பிறப்பும் இனி உன்னுள் நிகழப்போகிறது. நான் உனக்கு தரப்போகும் சிவராஜ யோகம் என்பது வெறும் பொருட்செல்வத்தை மட்டும் குறிப்பதல்ல. அது உனது தேக ஆரோக்கியத்தை பன்மடங்கு மேம்படுத்தும். உனது இல்லத்தில் குறையாத சாந்தியை கொண்டுவரும். உனது சமூக புகழை விண்ணளவுக்கு உயர்த்தும். நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும் ஒரு பொற்காலத்தை உருவாக்கும். உன்னை இதுவரை ஏளனமாக பார்த்தவர்கள், உன்னை ஒதுக்கி காயப்படுத்தியவர்கள் அனைவரும் உனது இந்த அபரிமிதமான உயர்வைக் கண்டு திகைத்துப் போய் உன் காலடிகளில் சரணடையும் காலம் நெருங்கிவிட்டது. உனக்கான நற்காலம் உதயமாகிவிட்டது. உன்னை சுற்றியுள்ள கர்ம தடைகள் அனைத்தும் சுக்குநூறாக உடைக்கப்படும் நேரம் இது.
அந்த சிவசக்தி ஆற்றல் உனது உடலிலும் மனதிலும் ஒரு புதிய பிராண உத்வேகத்தை பாய்ச்சும். நீ இழந்த நற்பெயரையும் செல்வத்தையும் வட்டியும் முதலுமாக திரும்பப் பெறுவாய். ஈசனாகிய நான் உனக்காக தீட்டியுள்ள இந்த மாபெரும் நல்வினையை, இந்த தெய்வீக திட்டத்தை நீ முழுமையாக நம்ப வேண்டும். அவநம்பிக்கை கொண்ட மனதில் எந்த ஒரு நல்விதையும் முளைக்காது. நீ என்னை பரிபூரணமாக நம்பு. நான் உன்னை மாபெரும் சிகரத்தில் அமர வைக்கிறேன். உனது ஆன்மாவில் பல ஜென்மங்களாக தேங்கி நின்ற அஞ்ஞான இருள் முற்றிலுமாக விலகி அங்கே ஒரு பிரகாசமான சிவஜோதி பிறக்கப் போகிறது. உனது சிந்தனையை இதுநாள் வரை சங்கிலியாய் கட்டி போட்டிருந்த தேவையற்ற அச்சம், எதை செய்வதற்கும் எழுந்த தயக்கம், காரணமில்லாத குற்ற உணர்ச்சி மற்றும் எதிர்காலத்தை குறித்த வீண் கவலைகள் அனைத்தும் காலை சூரியனை கண்ட பனித்துளி போல சுவடு தெரியாமல் மறைந்து போகும். உன்னை சுற்றியுள்ள காலச்சக்கரமே சில வினாடிகள் உறைந்து நின்றது போன்ற ஒரு விசித்திரமான மாய உணர்வு உனக்கு ஏற்படும். உன்னை சுற்றி ஒரு தெய்வீகமான விபூதி மற்றும் வில்வத்தின் நறுமணம் வீசுவதை நீ ஆழமாக உணரலாம். அல்லது உனது மனதின் ஆழத்தில் ஓங்காரநாதம் கேட்பது போன்ற ஒரு மெய்சிலிர்ப்பு உண்டாகலாம். இவை அனைத்தும் எம்பெருமானாகிய நானே நேரில் வந்து உன்னை அரவணைத்துக் கொள்வதற்கும் உனது துன்பங்களை என் திருக்கரங்களால் துடைத்தெறிவதற்கும் நான் காட்டும் மிக தெளிவான அடையாளங்கள். உனது 2 அத்தியாயங்கள் முடிந்து பிரகாசமான எதிர்காலம் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இதுவரை நீ கடந்து வந்த கரடுமுரடான பாதைகளும் நீ அனுபவித்த சொல்ல முடியாத துன்பங்களும் ஒருபோதும் வீணாகவில்லை என் திவ்யமான குழந்தையே. அவை அனைத்தும் உன்னை நெருப்பிலிட்டு புடம் போட்ட தங்கமாக மாற்றுவதற்காகவும் உனது மனதை பக்குவப்படுத்துவதற்காகவும் நான் உனக்கு கொடுத்த கடினமான கர்ம பயிற்சிகள் என்பதை இப்போது நீ முழுமையாக உணர்ந்து கொள்வாய். உனது கடந்தகால தீவினைகள் அனைத்தும், இருள் சூழ்ந்த உனது பழைய அத்தியாயங்கள் அனைத்தும் அந்த மங்களகரமான திருநாளோடு முழுமையாக கழிகின்றன. குபேர யோகமும் மூதாதையர் ஆசையும் உனது பித்திருக்களின் பரிபூர்ண ஆசிர்வாதமும் அகிலத்திற்கே ஆணிவேரான ஈசனாகிய என் பரிபூரண அருளும் ஒன்று திரண்டு நான் அனுப்பும் அந்த தூதுவலின் வழியாக உனக்கு மடைமாற்றம் செய்யப்பட காத்திருக்கிறது. நான் உனக்கு கொடுக்கப் போகும் இந்த சிவராஜ யோகம் என்பது ஏதோ கொஞ்சம் பொருளை மட்டும் உன் கரங்களில் திணித்து விட்டு செல்வதல்ல. அது உனது ஒட்டுமொத்த வம்சத்தின் தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு மாபெரும் திருப்புமுனை. உனது புகழையும் நற்பெயரையும் 8 திசைகளிலும் ஒலிக்கச் செய்யும் ஒரு இமாலய வெற்றி. நேற்று வரை உன்னை சிறுமைப்படுத்தியவர்களின் நாவுகளே நாளை உன்னை புகழ்ந்து பாடும் அளவிற்கு உனது உயர்வு அமையப் போகிறது. நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும். நீ எடுக்கும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் பல 100 மடங்கு பெருவெற்றியை உனக்கு தேடித்தரும். தரித்திரம் என்ற சொல்லுக்கே இனி உன் அகராதியில் இடம் இருக்காது. செல்வத்தின் அதிபதியான குபேரன் உனது இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்வான். அஷ்டலட்சுமிகளும் உனது குடும்பத்தை விட்டு ஒருபோதும் அகலவே மாட்டார்கள். உனது தேவைகள் அனைத்தும் நீ கேட்பதற்கு முன்பாகவே நிறைவேற்றப்படும் ஒரு மாயாஜாலம் இனி உனது அன்றாட வாழ்வில் நடக்கும். உன் மனதை அமைதிப்படுத்து. என் வருகைக்காகவும் என் தூதுவளின் வருகைக்காகவும் முழுமையான சரணாகதியோடு காத்திரு. ஆனால் என் செல்ல பிள்ளையே, இந்த அளப்பரிய அருட்பிரசாதங்களை பல ஜென்மங்களாக நீ காத்திருந்து பெறப்போகும் இந்த ராஜயோகத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீ உனது தரப்பில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு தவம் இருக்கிறது. தவம் என்றால் நீ அனைத்தையும் துறந்துவிட்டு அடர்ந்த காட்டுக்குச் செல்ல வேண்டும் என்பதல்ல. கண்களை மூடிக்கொண்டு பல வருடங்கள் உணவு உறக்கமின்றி தியானத்தில் அமர வேண்டும் என்பதும் அல்ல. அந்த தவம் வேறு எதுவும் அல்ல. உனது மனதை எவ்வித களங்கமும் மாசும் வஞ்சகமும் இல்லாத ஒரு தூய்மையான ஸ்படிகம் போல் நீ வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவே நான் உன்னிடம் எதிர்பார்க்கும் ஆகப்பெரிய தவம். எனக்கு எல்லாம் தெரியும், நானே அனைத்தையும் சாதித்தேன் என்ற சிறு அகந்தை உன்னுள் எங்காவது ஒரு மூலையில் ஒளிந்திருந்தாலும் அதை இன்றே இப்போதே வேரோடு பிடுங்கி எறிந்துவிடு. குறிப்பாக நான் உனக்காக குறித்திருக்கும் அந்த வரவிருக்கும் அதிமுக்கியமான நன்னாட்களில் யார் மீதும் எக்காரணம் கொண்டும் நீ சிறிதளவு கூட சீற்றம் கொள்ளக்கூடாது. உனது கோபத்தை தூண்டும்படியான நிகழ்வுகள் உன்னை சுற்றி தொடர்ந்து நடந்தாலும், உன்னை வேண்டுமென்றே வம்பிழுத்து சீண்டினாலும் உனது நாவை கடுமையாக கட்டுப்படுத்திக் கொள். வார்த்தைகளை ஒருமுறை கொட்டிவிட்டால் அதை மீண்டும் அள்ளிவிட முடியாது. எனவே கடுமையான வன்சொற்களையோ சாபங்களையோ ஒருபோதும் எவர் மீதும் பயன்படுத்தி விடாதே. ஏனென்றால் உனது கோபம் அல்லது உனது வெறுப்புணர்வானது நான் உனக்காக அனுப்பி வைக்கும் அந்த தெய்வீக சக்தியை உன்னை நெருங்க விடாமல் தடுத்து வந்த வழியே திருப்பி அனுப்பிவிடக்கூடிய ஒரு கொடிய தீய சக்தியாக மாறிவிடும். நெருப்பு எப்படி தன்னை சுற்றியுள்ள அனைத்தையும் எரித்துச் சாம்பலாக்குகிறதோ அதுபோல உனது ஒரு கணக்கோபம் இத்தனை காலமாக நான் உனக்காக சிறுகச் சிறுகச் சேர்த்து வைத்த அத்தனை நல்வினைகளையும் சுட்டு பொசுக்கிவிடும். எனவே அந்த நன்னாட்களில் முழுமையான சாந்தத்தோடு, முகத்தில் ஒரு மென்மையான உண்மையான புன்னகையோடு உன்னை சந்திக்கும் ஒவ்வொரு ஜீவனையும் அணுகு. அந்த சக்தி எந்த தோற்றத்தில் எந்த சூழ்நிலையில் உன்னை வந்து தரிசித்தாலும் பரிபூரணமான அன்பையும் பெரும் மரியாதையையும் மட்டுமே நீ வெளிப்படுத்த வேண்டும். உனது அந்த பொறுமைக்கும் மாசற்ற அன்பிற்கும் பரிசாக கிடைக்கும் அந்த பெரும் அருட்பிரசாதம் உனது சந்ததியினரையே பல தலைமுறைகளாக காக்கப் போகிறது என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. என் உயிரினும் மேலான குழந்தையே, அந்த மாபெரும் சக்தியை, அந்த அளப்பரிய பாக்கியத்தை நீ உன்னிடமே நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் அந்த சக்தி உன்னை தேடி வரும்போது நீ கண்டிப்பாக செய்யக்கூடாத ஒரு மிக முக்கியமான பிழை இருக்கிறது. அந்த பிழையை மட்டும் நீ செய்துவிட்டால் ஈசனின் திருவிளையாடலும் இத்தனை ஜென்மங்களாகவும் இத்தனை நெடிய வருடங்களாகவும் நான் உனக்காக கட்டி எழுப்பிய அத்தனை நல்வினைகளும் வரங்களும் ஒரு நொடியில் காணல் நீராக கை நழுவி போய்விடும். அந்த பெரும் பிழை வேறு எதுவும் அல்ல.
அதுதான் சந்தேகம். உன்னை தேடி வரும் அந்த சக்தியின் மீதோ அல்லது உனக்கு கிடைக்கப் போகும் இந்த மாபெரும் சிவராஜ யோகத்தின் மீதோ அல்லது எல்லாவற்றிற்கும் மேலாக இதை உனக்கு அருளும் ஈசனான என் மீதோ நீ ஒரு கடுகளவு ஐயம் கொண்டாலும் அது நான் உனக்காக திறந்து வைத்திருக்கும் பாக்கிய கதவுகளை நிரந்தரமாக அடைத்துவிடும். மனித மனம் எப்போதுமே அனைத்தையும் தர்க்க ரீதியாக சிந்தித்து பழகிவிட்டது. இது எப்படி சாத்தியமாகும்? நமக்கு எப்படி இந்த பாக்கியம் கிடைக்கும்? நாமெல்லாம் அவ்வளவு தகுதியானவர்களா? இதெல்லாம் உண்மையா என்று உனது மூளை தொடர்ந்து பல 100 வினாக்களை எழுப்பிக் கொண்டே இருக்கும். ஆனால் என் அருமை மகனே, மகளே, தெய்வீக திருவிளையாடல்களுக்கும் ஈசனின் நுட்பமான மாயங்களுக்கும் சாதாரண மனித தர்க்கங்கள் கிடையாது என்பதை நீ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கு தேவைப்படுவது கேள்விகளற்ற முழுமையான சரணாகதி மட்டுமே. ஒரு சிறு குழந்தை தன் தாயின் மீது எந்தவிதமான ஐயமும் இல்லாமல் எப்படி கண்கள் மூடி தன்னை முழுமையாக ஒப்படைக்கிறதோ அதே போன்ற ஒரு மாசற்ற பக்தியையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் நீ என் மீது வைக்க வேண்டும். உன்னை சந்திக்கும் அந்த சக்தி உனது பொறுமையையும் உனது மனப்பக்குவத்தையும் சோதிப்பதற்காகவே சில எதிர்பாராத விசித்திரமான காரியங்களை செய்யலாம். அந்த ரூபத்தில் வரும் ஜீவன் உன்னிடம் சீற்றத்தை தூண்டும் வகையில் பேசலாம், அல்லது உன்னை அவமதிப்பது போல நடந்து கொள்ளலாம், அல்லது மிகவும் விசித்திரமான உன்னால் எளிதில் செய்து முடிக்க முடியாத ஒரு உதவியை உன்னிடம் கேட்கலாம். அந்த தருணத்தில் நீ உணர்ச்சிவசப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது. அவர்களை தகுதி இல்லாதவர்களாக நினைத்து அவமானப்படுத்தி விடாதே. அது அவர்களாகச் செய்யும் செயல் அல்ல. உனது தகுதியை, உனது ஆன்மாவின் முதிர்ச்சியை அளவிடுவதற்காக அகிலமாளும் ஈசனாகிய நானே அப்படி செயல்படத் தூண்டுகிறேன் என்பதை நீ உனது உள்ளுணர்வால் அந்த நொடியே உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த சோதனையான நெருக்கடியான தருணத்திலும் நீ சிறிதும் சலனப்படாமல், முகம் சுளிக்காமல், வெறுக்காமல், இது எனக்கான ஈசனின் திருவிளையாடல், என் பரமேஸ்வரன் என்னை சோதிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு முழுமையான சாந்தம் காத்தால் அந்த நொடியே உனது பல ஜென்மங்களுக்கான பாவ வினைகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிடும். அதன் பிறகு உனது வாழ்வில் நீ காணப்போகும் மாற்றங்களை, அந்த பெரும் அற்புதங்களை விவரிக்க மனித மொழியில் வார்த்தைகளே இல்லை. உனது உழைப்பில், நீ செய்யும் காரியங்களில் இதுவரை இருந்து வந்த முடக்கங்கள், கண்ணுக்கு தெரியாத தடைகள், உன்னை அழுத்திய கர்ம தோஷங்கள், உன்னை முன்னேற விடாமல் தடுத்த கண் திருஷ்டிகள் மற்றும் உன்னை வீழ்த்த நினைத்த எதிரிகளின் சூழ்ச்சிகள் அனைத்தும் அதிகாலை பனித்துளி போல சூரியனை கண்டதும் சுவடு தெரியாமல் கருகிப் போய்விடும். நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் இனி எந்த தடையும் இன்றி துலங்கும். நீ எதை தொட்டாலும் அது தங்கம் போல ஜொலிக்கும். வற்றாத ஜீவநதியைப் போல உனது இல்லத்தில் செல்வச் செழிப்பு எவ்வித தடையுமின்றி பொங்கி வழியும். உனது குடும்பத்தில், உனது சொந்தங்களுக்குள் இதுவரை இருந்து வந்த தீராத பிணக்குகள், சண்டைகள் மற்றும் காரணமில்லாத மனக்கசப்புகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக நீங்கி அங்கு ஓர் ஆழ்ந்த சாந்தியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் தெய்வீகமான அன்பும் நிரந்தரமாக குடிகொள்ளும். உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள், உன்னை ஏளனம் செய்தவர்கள், உன்னை தனிமையில் தவிக்க விட்டவர்கள் அனைவரும் உனது இந்த அளப்பரிய வளர்ச்சியைக் கண்டு வியந்து போய் உனது மகிமையை புரிந்து கொண்டு மீண்டும் உன்னை தேடி உன் வாசலில் வந்து நிற்பார்கள். உனது சமூக அந்தஸ்து விண்ணளவுக்கு உயரும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும். என் திருக்கரங்கள் உன்னை அரவணைத்து வழி நடத்துவதை நீ ஒவ்வொரு கணமும் உணர்வாய். என் அன்பு பிள்ளையே, நீ இதுவரை உன் வாழ்வில் உனது கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும் என்பதற்காக பல புண்ணிய தலங்களுக்கு தேடி தேடிச் சென்றிருக்கலாம். கால்கள் கடுக்க பல கோவில்களின் படிகளை ஏறி இறங்கியிருக்கலாம். பல தெய்வங்களின் சந்நிதிகளில் நின்று கண்ணீர் மல்க வேண்டியிருக்கலாம். உன்னிடம் எதுவுமே இல்லாத வறுமையான காலகட்டத்திலும் கூட உன்னால் இயன்ற சிறுதான தர்மங்களை யாருக்காவது செய்திருக்கலாம். அந்த அனைத்து நற்செயல்களும், நீ உதிர்த்த ஒவ்வொரு வேண்டுதலும் ஈசனின் அகிலாண்ட கணக்கேட்டில் மிக துல்லியமாக பதியப்பட்டுள்ளது. அந்த சிறு நற்செயல்களுக்கான ஒட்டுமொத்த புண்ணிய பலனும் இன்று வட்டியும் முதலுமாக இந்த ஒரு மாபெரும் நிகழ்வின் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. உனது ஆன்மா இதுவரை இருந்த சாதாரண நிலையிலிருந்து விடுபட்டு ஒரு புதிய உன்னதமான பரிமாணத்தை எட்டும். உனக்குள் ஆழமாக உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த சிவசக்தி இனி முழுமையாக விழித்தெழும். அஞ்ஞான இருள் நீங்கி மெய்ஞான ஒளி பிறக்கும். நீ மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு ஞான விளக்காக, உன்னை சுற்றியுள்ளவர்களை காக்கும் ஒரு பெரும் சக்தியாக மாறுவாய். உனது நிழல் பட்டால் கூட அது மற்றவர்களுக்கு நன்மைகளை தேடித்தரும் அளவிற்கு உனது நேர்மறை ஆற்றல் அபரிமிதமாக அதிகரிக்கப் போகிறது. உனக்குள் பெருகும் தெய்வீக அதிர்வுகள் உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் ஈர்க்கும். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இனி உனக்கு சாதகமாக சுழலத் தொடங்கும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். நீ கேட்பதெல்லாம் கிடைக்கும் ஒரு மாயாஜால உலகத்தில் நீ அடியெடுத்து வைக்கப் போகிறாய். ஆனால் என் உயிரினும் மேலான குழந்தையே, நான் உனக்கு வழங்கும் இந்த உச்சகட்ட நிலையை நீ அடைவதற்கும் அந்த சக்தியின் ரூபமாக வரும் ஜீவனை நீ தரிசித்த பிறகு உனக்கு கிடைக்கும் அந்த ராஜயோகத்தை உன்னிடமே நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்வதற்கும் நீ கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய சில மிக முக்கியமான, யாருக்கும் தெரியாத இரகசிய விரத கட்டுப்பாடுகள் உள்ளன. இந்த சிவ ரகசியங்களை நீ முழுமையாக புரிந்து கொண்டு அதன்படி சிறிதும் பிசகாமல் செயல்பட்டால் மட்டுமே இந்த மாபெரும் சிவராஜ யோகம் உனது வாழ்நாள் முழுமைக்கும் உனக்கு பிறகும் உனது சந்ததியினருக்கும் ஒரு பாதுகாப்பான கவசமாக நிலைத்திருக்கும். அந்த ரகசியங்களை கூறுகிறேன், மிக கவனமாக கேள்.
முதலாவது ரகசியம் மௌன விரதம். அந்த ரகசியங்களில் முதலாவதும் மிக முக்கியமானதுமான விதி இந்த மௌன விரதம். மௌனம் என்றால் எப்போதுமே பேசாமல் இருப்பது என்பதல்ல, எதை பேசக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பது. அந்த தெய்வீக தருணத்தை சந்தித்த பிறகு உனக்குள் ஏற்படும் ஆன்மீக அதிர்வுகளையோ, உனக்கு கிடைக்கத் தொடங்கும் எதிர்பாராத நல்வாய்ப்புகளையோ, உன்னை தேடி வரும் மாபெரும் செல்வத்தையோ எக்காரணம் கொண்டும் மற்றவர்களிடம் பெருமையாக கூறிவிடக் கூடாது. உனது நெருங்கிய உறவினர்களிடமோ, பல வருடங்களாக பழகும் நண்பர்களிடமோ கூட இதை ஒரு தெய்வீக ரகசியமாகவே நீ பாதுகாக்க வேண்டும். எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைத்துவிட்டது, நான் உயர்ந்து விட்டேன் என்று தற்பெருமை பேசுவது என்பது உனது அகந்தையின் வெளிப்பாடு. அகந்தை துளிர்விடும் இடத்தில் என் அருளாசி ஒருபோதும் நிலைக்காது என்பதை நீ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈசனின் அருள் என்பது அமைதியாக பாயும் நதி போன்றது. அது ஆரவாரம் செய்யாது. உனது வெற்றி சத்தமில்லாமல் அமைய வேண்டும். உனது வளர்ச்சி மட்டுமே மற்றவர்களுக்கு அதை மௌனமாக பறைசாற்ற வேண்டும். உனக்கு கிடைத்த இந்த சிவராஜ யோகத்தை பற்றி நீ மற்றவர்களிடம் விவாதிக்கும்போது அவர்களின் மனதில் எழும் சிறு பொறாமை எண்ணங்கள் கூட நான் உனக்கு வழங்கிய நேர்மறை ஆற்றலை சிதைத்துவிடும் வல்லமை கொண்டவை. எனவே உன் உதடுகளை மூடி உன் மனதை மட்டும் ஈசனுக்காக திறந்து வைத்து உன்னை சுற்றி நடக்கும் ஈசனின் அற்புதங்களை அமைதியாக வேடிக்கை மட்டுமே பார். இரண்டாவது ரகசியம் தர்மம் மற்றும் கருணை. இரண்டாவதாக நீ கடைப்பிடிக்க வேண்டிய விதி தர்மம். உனக்கு கிடைக்கப் போகும் அந்த அளப்பரிய செல்வத்திலிருந்து ஒரு சிறு பகுதியையாவது பசியால் வாடும் ஏழைகளுக்கும், ஆதரவற்றோர்களுக்கும், சொல்லத் தெரியாத வாயில்லா ஜீவன்களுக்கும் நீ எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் மனமுவந்து அன்னதானமாகவோ அல்லது பொருளுதவியாகவோ அளிக்க வேண்டும். நான் உனக்கு அருளும் இந்த சிவராஜ யோகம் உனது சொந்த சுகபோகங்களுக்காகவும் ஆடம்பரங்களுக்காகவும் மட்டுமே கொடுக்கப்படுவதல்ல. நீ மற்றவர்களுக்கும் உதவும் ஒரு கருவியாக, என் அன்பு கரங்களாக மாற வேண்டும் என்பதற்காகவே இந்த மாபெரும் பாக்கியத்தை நான் உனக்கு வழங்குகிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு சிறு தர்மமும் 1000 மடங்காக பெருகி மீண்டும் உன்னையே வந்தடையும் ஒரு மாபெரும் மாய வளையத்தை நான் உன்னை சுற்றி உருவாக்குவேன். ஏழையின் சிரிப்பில் ஈசனாகிய நான் இருப்பதை நீ முழுமையாக உணர்ந்து அவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்புமின்றி உதவி செய்யும்போது உனது வம்சமே பல தலைமுறைகளுக்கு நோய் நொடியின்றி குறையாத செல்வத்தோடு வாழும் ஓர் இரும்பு அரணை நான் உனக்காக அமைத்துத் தருவேன். உதவி என்று உன்னை தேடி வருபவர்களை எக்காரணம் கொண்டும் ஒருபோதும் வெறுங்கையோடு திருப்பி அனுப்பிவிடாதே. உன்னிடம் இருப்பதை அது சிறிதாக இருந்தாலும் முகமலர்ச்சியோடு கொடு. கொடுக்கும் கரங்களே கடவுளின் கரங்கள். உனது கருணைதான் உன்னை சிவத்தோடு பிணைக்கும் மாபெரும் சங்கிலி. என் அன்பு மகனே, மகளே, மூன்றாவதாக நீ உனது வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய அதிமுக்கியமான ரகசியம் மாசற்ற நன்றியுணர்வு. ஒவ்வொரு நாள் அதிகாலையில் நீ கண் விழிக்கும் போதும், இரவில் உனது அனைத்து பணிகளையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்லும் போதும், எம்பெருமான் ஈசனுக்கு எனது அனந்த கோடி நமஸ்காரங்கள் என்ற வார்த்தையை உனது முழு மனதோடு ஆழமான பக்தி உணர்வோடு உச்சரிக்க வேண்டும். நன்றியுணர்வு என்பது இந்த மாபெரும் பிரபஞ்சத்தில் ஈர்ப்பு விசை கொண்ட ஒரு மகத்தான காந்தம் என்பதை நீ ஆழமாக உணர வேண்டும். நீ உனக்கு கிடைக்கும் சிறு சிறு நன்மைகளுக்கும் ஈசனுக்கு நன்றி சொல்ல பழகிவிட்டால் அது மென்மேலும் பல நன்மைகளை, பல சித்துக்களை, அளப்பரிய செல்வங்களை உன்னை நோக்கி தொடர்ந்து ஈர்த்து கொண்டே இருக்கும். உனக்கு துன்பத்தை கொடுக்க நினைக்கும் நவகிரகங்களின் தீய பார்வைகள் கூட உனது அந்த மாசற்ற நன்றியுணர்வைக் கண்டு உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். உனது ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் சிவநாமம் கலந்திருக்க வேண்டும். ஈசனை நினைத்து நீ உருகும் ஒவ்வொரு கணமும் கைலாயத்தில் நான் உனக்காக புன்னகைத்துக் கொண்டிருப்பேன். பொற்காலத்தின் தொடக்கம் உன்னை நெருங்கிவிட்டது. இந்த 3 எளிய விதிகளையும் மௌனம், தர்மம், நன்றியுணர்வு நீ உனது வாழ்நாள் முழுவதும் ஒரு தவமாக பின்பற்றி வந்தால் போதும். உனக்காக திறக்கப்படும் அந்த பாக்கிய கதவுகள் இனி இந்த ஜென்மத்தில் என்றென்றும் மூடப்படவே படாது. பல ஜென்மங்களாக உன்னை தொடர்ந்த தரித்திரமும் உன்னை வாட்டிய வறுமையும் இனி உன் நிழலை கூட நெருங்க முடியாது. உனது வீட்டின் மூலை முடுக்குகளில் எல்லாம் தெய்வீக ஆற்றல் நிறைந்து வழியும். உனது இல்லம் வெறும் செங்கற்களால் கட்டப்பட்ட சாதாரண கட்டிடமாக இனி இருக்காது. அது ஒரு புண்ணிய தலமாக, நான் வாசம் செய்யும் சிறு கைலாயமாக மாறும். உனது முகம் இதுநாள் வரை இருந்த வாட்டம் நீங்கி ஒரு பிரகாசமான தேஜஸை பெறும். உன்னை பார்க்கும் ஒவ்வொருவரும் உனக்குள் இருக்கும் தெய்வீக ஒளியைக் கண்டு வியப்பார்கள். உன்னைச் சுற்றி எப்போதுமே ஒரு தெய்வீக பாதுகாப்பு வளையம் அரணாக நிற்பதை நீயே ஆழமாக உணர்வாய். நேற்றுவரை உன்னை வீழ்த்த நினைத்த உனது பகைவர்கள் கூட உனது நற்குணங்களைக் கண்டும் உனது அசுர வளர்ச்சியைக் கண்டும் திகைத்துப் போய் உன்னிடம் தேடி வந்து நட்புக்கரம் நீட்டுவார்கள். உன்னை அவமானப்படுத்திய அதே உதடுகள் உன்னை வியந்து பாராட்டும். உனது உடலில் இதுவரை இருந்த பிணிகள், உன்னை துன்புறுத்திய தீராத நோய்கள், மன உளைச்சல்கள் அனைத்தும் அதிகாலை பனி என மாயமாக மறைந்து நீண்ட ஆயுளோடும் பரிபூரண ஆரோக்கியத்தோடும் நீ வாழ்வாய். உனது வாழ்க்கை ஒரு அழகிய காவியமாக, மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு, வழிகாட்டியாக கொள்ளும் அளவிற்கு ஒரு மாபெரும் சரித்திரமாக மாறப்போகிறது. இந்த உலகில் உனக்கென்று யாருமே இல்லை என்று நீ சிந்திய கண்ணீர் துளிகள் அனைத்தையும் என் திருக்கரங்களால் என்றென்றைக்காகவும் துடைத்தெறிந்துவிட்டேன். அண்டசராசரங்களையும் ஆளும் அகிலாண்டேஸ்வரன் நான் உனக்கு துணையாக நிற்கும்போது இந்த வையகத்தில் எந்த தீய சக்தியாலும் உன்னை வீழ்த்த முடியாது. உனது கடந்தகால கவலைகளையெல்லாம் இப்போதே முற்றிலுமாக தூக்கி எறிந்துவிடு. பல இரவுகளாக தனிமையில் சிந்திய கண்ணீரை துடைத்துவிடு.
இனி உனக்கு கண்ணீர் வருமென்றால் அது ஆனந்த கண்ணீராக மட்டுமே இருக்கும். உனக்கான பொற்காலம் இதோ அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது. முக்கண்ணனான நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். உனது ஒவ்வொரு அடியிலும் உன்னை நான் பத்திரமாக எனது கரம் பிடித்து நல்வழியில் வழிநடத்துகிறேன். எல்லாமே முடிந்துவிட்டது என்று நீ நினைத்த இடத்திலிருந்து எல்லாமே புதிதாக தொடங்கப் போகிறது. உனது வெற்றிகளை பார்த்து இந்த உலகமே வியந்து நிற்கப் போகிறது. இந்த அளப்பரிய சிவராஜ யோகத்தையும் எம்பெருமானாகிய எனது முழுமையான அருளாசியையும் எவ்வித ஐயமும் இன்றி முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு உனது வாழ்க்கையை ஒரு புதிய திசையில் பயணிக்கச் செய்ய நீ தயாராக இருந்தால் உனது ஆழமான பக்தியை இப்போதே இந்த நொடியே பதிவு செய். ஈசனின் இந்த மாபெரும் அருட்பிரசாதத்தை பெற்றுக்கொள்ள நான் முழுமையாக தயாராக இருக்கிறேன். சிவபெருமானே, உமது திருவடிகளுக்கு என் அனந்த கோடி நமஸ்காரங்கள் என்று உனது உள்ளத்திலிருந்து எழும் மனமார்ந்த பக்தி உணர்வுகளை கீழே கருத்துக்களாக பதிவு செய். எத்தனை பேர் முழுமையான நம்பிக்கையோடு திறந்த மனதோடு எனது இந்த அருளை ஏற்க காத்திருக்கிறீர்கள் என்பதை நான் ஆவலோடு பார்க்கிறேன். உன் மனதில் எந்த குழப்பமும் வேண்டாம். உனக்கான நல்வாழ்வை நான் உறுதி செய்துவிட்டேன். என் அருமை குழந்தையே, ஈசனின் இந்த திருவாக்கை உன்னிடம் கொண்டு சேர்த்த சிவனே, துணை வலையொலி தளத்தில் உன்னை முழுமையாக இணைத்துக்கொள். இந்த தெய்வீக தொண்டினைச் செய்து வரும் சிவனே, துணை குடும்பத்தில் ஓர் உறுப்பினராக நீ மாறுவது உனது பக்தியின் முதல் அடையாளம். எம்பெருமானின் அருளை தொடர்ந்து பெற இந்த தளத்திற்கு சந்தா செலுத்தி இணைந்திரு. இந்த காணொளிக்கு உனது விருப்பத்தை தெரிவித்து இருளில் தவித்து வெளியேறியாது நிற்கும் உனது உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இந்த மாபெரும் நற்செய்தியை பகிர்ந்து கொள். எந்த அளவுக்கு நீ ஈசனின் நாமத்தையும் நல்ல விஷயங்களையும் மற்றவர்களுக்கு பரப்புகிறாயோ அந்த அளவுக்கு உனது புண்ணியம் பலாயிரம் மடங்காக பெருகும். சிவனே, துணைத்தளத்தின் வழியாக ஈசனை தேடி வரும் ஒவ்வொரு அடியாருக்கும் என் பரிபூரண ஆசிகள் என்றென்றும் உண்டு. உனது கர்ம வினைகள் முழுமையாக கழியும் நேரம் வந்துவிட்டது. உனது பாக்கிய கதவுகள் அகல திறந்துவிட்டன. உனது இமாலய வெற்றி பயணம் இங்கிருந்து இந்த நொடியிலிருந்து தொடங்கட்டும். உன் துயரங்கள் யாவும் பஸ்பமாகிவிட்டன. இனி உனக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும். எந்த கவலையும் இன்றி நிம்மதியாக உறங்கு என் கண்மணியே. உனது விடியலை நான் பிரகாசமாக்குகிறேன். சர்வமும் சிவமயம். ஓம் நம சிவாய.